இதய முரளி இதயா தன்னோட லவ்வர் கிட்ட சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த இதய முரளி படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த இதய முரளி படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நீங்க எப்பவுமே ஒருத்தரோட ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது நான் என்னோட பெரிய ஐடல், இவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை அப்படியே அவர் எப்படி ஓவர் கம் பண்ணாருன்னு வந்து அப்படியே காப்பி அடிச்சு ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு த்ரில் அண்ட் சக்சஸுமே இருக்காது. மேபி உங்க போற பாதைக்கு அவரோட வழிமுறைகள் வேணா ரெஃபரன்ஸா வேணா எடுத்துக்கோங்க. பட் அந்த ரியல் ஸ்ட்ரகிள் என்னங்கிறது புதுசா நீங்க கத்துக்கும் போது தான் வந்து கிடைக்கும். அது ஒரு மாதிரி ஒரு சக்சஸ் ரூட்டா வந்து பார்க்கும்போது தெரிஞ்சாலுமே வந்து உள்ள இருக்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணி சக்சஸ் ஆக மாட்டீங்க. அது ஒரு டெம்பரரி சக்சஸா தான் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12th காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அது ஒரு சக்சஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி. இதே முரளி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு நான் வந்து யாரை பத்தி சொல்றதுன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன். சாங்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்ட பீட் தான், ஆல்ரெடி கேட்ட சாங்ஸ் தான், புதுசா எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த சீன்ல வரும்போது வந்து ஒரு மாண்டேஜா காட்டும்போது சரி, அந்த சுச்சுவேஷனெல்லாம் பார்க்கும்போது சரி, சாங்ஸ் ஒரு மாதிரி ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணுது படத்துல. சுத்தி முத்தி பார்த்தா ஒரு மியூசிக்கல் ஜேர்னி மாதிரி தான் வந்து இந்த படமே ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் அண்ட் சப்போர்ட்டா வந்து இருந்திருக்கு. ஒரு மறக்க முடியாத ஒரு ஒர்க்கை வந்து தமன் இந்த படத்துக்காக இதய முரளிக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் பழைய இதயம் படத்தோட ரெஃபரன்ஸா வச்ச விஷயமா இருக்கட்டும், அந்த படத்தோட ரீப்ரைஸ் வெர்ஷனா மிக்ஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், ரெண்டுமே படத்துல சூப்பரா பிளெண்ட் ஆகி சவுண்டிங்கா நல்லா இருந்துச்சு. விஷுவலாவுமே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு நல்லா அந்த சாங்ஸ் ஒர்க் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் படம், 2 hours 45 minutes. இந்த ஒரு டியூரேஷனை படம் பார்க்கும்போது எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இருக்கு அப்படின்னு சொல்றத விட இந்த படத்தோட எடிட்டிங் பேஸ் அந்த அளவுக்கு நீட்டா பண்ணியிருக்காரு பிரதீப் பி. ராகவ். இந்த படத்தோட யூத்ஃபுல் வைபை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது சினிமோட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சாவும் சிகத் சாயும். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் வைபை வந்து சினிமோட்டோகிராஃபியில் கொடுத்துருக்காங்க. சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. மூணாவது, இந்த படத்தோட நரேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கதை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிறையா படங்கள் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம்லெஸ் கிளாசிக்கை சொல்லணும்னா ஆட்டோகிராஃப், மற்ற இண்டஸ்ட்ரியில் சொல்லணும்னா பிரேமம், ஹிருதயம், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். பட் இந்த படம் அந்த படங்களை தாண்டி எப்படி வந்து என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னா, இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன் சொல்றத விட ரெஃபரன்ஸுக்கு சொல்லணும்னா வந்து ஓகேல ஒரு வைப் இருக்கும்ல ஒரு காமெடிக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு காமெடி மீட்டரும் லவ் ரொமான்ஸ் மீட்டரையும் பிடிச்சி படத்தை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் இருக்கிற சில விஷயங்கள் அது வந்து பொயட்டிக்காக இருக்கிறத தாண்டி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு ஒரு 70% வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லவ்வே சொல்ல மாட்டார் ஹீரோ. பட் அந்த லவ்வை எப்படி சொல்லலான்னு வந்து அவர் கடந்து வந்த கேரக்டர்ஸ்குள்ள வந்து பார்த்து இப்படி சொல்லியிருந்தா கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு வந்து ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்டை ஒரு மாதிரி நீட்டாக எழுதி கரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அண்டு என்னதான் அப்படி ரியலைஸ் பண்ணியிருந்தாலும் அது அவங்களோட லைஃப், அது நம்ம லைஃபுக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த ஒரு புரிதலையுமே வந்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அடிச்சு துவைச்ச கதை தான். சில பார்க்கறதுக்கே இரிட்டேட்டிங்கான சில கிரிஞ்சு காமெடிஸ் படத்தில் இருக்குது. அதுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்து டைலாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ்னு சொல்கிறத விட இப்படி எல்லாம் தான் வந்து படம் காட்ட முடியுமா அப்படின்னு வந்து இப்போ கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டீரியோடைப் ஃபார்முலாவை இந்த படத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி கேமியோஸ். பட் சில கேமியோஸ் நல்லாவுமே வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் இன்னுமே இந்த படத்தோட மெயின் கோர், அந்த ஹீரோ ஏன் வந்து லவ் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு, அவன் சொல்லல அவ்வளோதான்டா விஷயம் அப்படின்னு வந்து படம் பார்த்துட்டு நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டாலும் அதை இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக வந்து இந்த படத்தோட ஹியூமர் அண்ட் ரொமான்ஸ் மீட்டரில் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு காலேஜ் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சுதாகர், டிராவிட், தமன், நிஹாரிகா, பிரீத்தி முகுந்தன், கயடு லோஹர் அண்ட் அதர்வா, இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபைங்காக நடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த கேரக்டர் இவர் தாண்டா பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி வந்து ஆஹா ஓஹோங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேரக்டர்ஸ் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இன் மை பர்சனல் ஒப்பீனியன் நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுங்க. ஸோ ஒரு காலேஜ் வைப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வைப் அண்ட் பர்டிகுலர்லி ஸ்கூல் ஞாபகங்களை ரொம்பவே நெருக்கமாக வந்து எனக்கு ஒரு சில படங்கள் தான் காட்டுச்சு. இதில் லைட்டாக அந்த மீட்டரை எனக்கு வந்து டச் பண்ணிட்டு போச்சு. இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக தாராளமாக இந்த படத்தை தேட்டரில் போய் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். என்னோட ஸ்பெஷல் மென்ஷன், ஸ்பெஷல் ஃபேவரட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கீதா மிஸ் ரோலில் நடித்த ஜொனிதா காந்தி கேரக்டர் தான்.
வரது கொஞ்சம் சின்ன போர்ஷனா இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த ஸ்கூல் போர்ஷன் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட்ஸ்னே சொல்லுவேன் இந்த இதயம் முரளி படத்துல. அதே மாரி நமக்கே வந்து ஒரு வெறி ஆயி யார்றா இவனுங்க வந்துட்டானுங்கடா பூமர் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு வந்து வேர்ல்டு கப் 2007ஓட கனெக்ட் பண்ணி ஒரு பேங்கரான ஒரு சீனை வந்து கொடுத்த விஷயம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ டியூரேஷன் எடுத்து கதை சொல்லியிருந்தாலும் கேரக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே பெப்பியா ஜாலியான ஒரு படமா இன்னும் ஒரு மாடர்ன் நியூ ஏஜ் கம்மிங் ரொமான்ஸா வந்து காட்டியிருக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஆக மொத்தம் தாராளமா நீங்க ஃபேமிலிய கூட்டிட்டு இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. நான் வந்து தியேட்டர்ல தான் பார்த்தேன். லேட்டா தான் பார்த்தேன். நீங்க இன்னும் என்ன மாரி லேட்டா பார்க்காம இருந்து ஒரு டவுட்ல இருந்தீங்கன்னா, தாராளமா போய் பார்த்துட்டு வரலாம். இந்த இதயம் முரளி படத்த தியேட்டர்ல. ஸோ ஆக மொத்தத்துல இந்த படத்த பத்தி எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லரே இல்லாம கவர் பண்ணி பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த இதய முரளி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 55 மார்க்ஸ் தாராளமா தருவேங்க. இதய முரளி எ குட் பாப்கார்ன் வாட்ச் ரோம்காம் மூவி. நான் உங்கள இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம். பாய் பாய். நான் வரேங்க.